249 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் எடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ திருப்பி டேங்க் ஃபுல் பண்ணி. ஓ அப்பா, சரியான மழைங்க கொஞ்ச நேரத்தில். அந்த பக்கம் பயங்கரமான கிளிஃப் ஒன்று இருக்குது. ஸோ ரிஸ்க் அதிகம்னு சொல்லிட்டு பிளாக்டுன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அதை ட்ரை பண்ணுவேன். அண்ட் கான்கரிங் மை ஃபியர் அண்ட் த ரியல் ஸ்ட்ரகிள் பிகின்ஸ். ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு த சேனல். ஃபைனலி ரொம்ப நாளாக கொஞ்சம் தூரம் அப்படியே ரைடு போயிட்டு வரணும், எங்கன்னா போயிட்டு வரணும், பக்கத்துலேயே போயிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி தான் வந்து ஈவினிங் 4 o'clock டிசைட் பண்ணி இன்றைக்கி 5 o'clock ஆகிடுச்சு இப்போது. ஸோ ஏலகிரி போகலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ணதுலேருந்து 249 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த 249 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் எடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ திருப்பி டேங்க் ஃபுல் பண்ணி. சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 29 காட்டுது. நடுவில் ஆஃப் ரோடிங்லாம் போயிருந்தோம்ல. டேங்க் ஃபுல்ண்ணா 49.25 9.29 liters 250 divided by 9.29 26.9ங்க 26.9 27. நடுவில் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணி கீழெல்லாம் விழுந்தேன்ல. ஸோ அதெல்லாம் சேர்த்து அது சிட்டி ரைடு, ஹைவே ரைடு, லோக்கல் தான் எல்லாமே, லாங் ரைடு எங்கேயும் போல். ஸோ ஓகே, நாட் பேட். 27 இஸ் நாட் பேட். இப்போது டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு, 0 பண்ணிவிடுவோம். ட்ரிப் 1 ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ ஏலகிரி போயிட்டு வருவோம். ஸோ எப்படியும் 80 160 170 கிலோமீட்டர்ஸ் வரும். ஃபுல்லாக ஹைவே தான். வந்துட்டு திருப்பி டேங்க் ஃபுல் பண்ணுவோம். எவ்வளோ வருது பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபைனலி somewhere to go. அப்பா, டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வீக் டேன்றதுனால. ஸோ பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கோ படி. ஸோ கைஸ், நீங்கள் பார்க்கலாம், நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஆக்சசரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால் வின் ஸ்க்ரீனு, அப்புறம் மோட்டோ டார்க்கோட ஹெட்லைட் கிரில்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேலி கிட்டு, அப்புறம் இங்கே வைட்டரா பேக். இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லுக்ஸ் கூல் டூ. செமையாக இருக்குல்ல பைக்கு. ஸோ அப்புறம் இந்த ஸ்க்ரீன் மேலே ஸ்க்ராட்ச் கார்டும் போட்டிருக்கேன். அது ஜெனரிக் பிராண்டு தான், பெரிய பிராண்டு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நான் மாட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் மாட்ஸ் அதெல்லாம் பண்ண பிறகு பைக்கு லுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. என் ஒய்ஃபை பார்த்துட்டு பைக் நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுனிக்கா அவங்களுக்கு பைக் பற்றி பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஸ்டார்டிங்கில் நான் இந்த பைக் அவங்களுக்கு காட்டும் போது இது என்ன எஃப்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக்கு. அப்படியே 2 துருவங்களாக இருக்கும் நாங்கள் இந்த பைக் விஷயத்தில். ஓரமாக வழி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டிராஃபிக்கில் கொஞ்ச நேரம் நின்னல. ஸோ ரைட் சைட் லெக்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வருது. வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். நாங்கள் ரைடிங் பேங்கில் ரைனாக்ஸ் டொர்னாடோ ப்ரோ 2 ஏதோ ஒன்று நினைக்கிறேன், நேம் வந்துட்டேன். ஸோ இதோட லிங்க்கும் போட்டு விட்றேன். யூ கேன் செக் இட் அவுட். நல்லாயிருக்கு பேண்ட்டு, செம்ம கம்ஃபர்டபுள், வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஜாக்கெட் பார்த்திங்கன்னா பிபிஜி பழைய ஜாக்கெட்டு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு இதை வாங்கி. ஜாக்கெட்டும் மாற்றணும், பட் இது இட் ஒர்க்ஸ் நவ் ஃபார் நவ், அதனால் அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஓ மை காட், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் இது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேகம் அந்த பக்கம் இல்லை. நிற்குமா நிற்காதா? நம்ம ரெயின் லேயர் போட்டுக்கலாம். ஓ அப்பா, சரியான மழைங்க கொஞ்ச நேரத்தில். சரியான மழையில் மாட்டிக்கிட்டேங்க.
ரெயின் லேயர் போடலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. நல்ல வேலை ஒரு ஷீட் இருக்கிற மாதிரி ஒரு இடம் கிடச்சி நின்னாச்சு. ரெயின் லேயர் போட்டுக்கலாம். ஹே கைஸ், வெல்கம் டு டே 2. இது அடித்த மழையில் என்னால் விலாகே பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே விலாக் பண்ணாமல் ஏலகிரி மேலே வந்துட்டு நைட்டு எனர்ஜி ரெசார்ட்டில், என் ஃப்ரெண்டு ரெசார்ட் அது, அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஏலகிரி சுற்றி அப்படியே ரைட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ காலையிலேருந்து சரியான மழை. மதியம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் 1 o'clock. காலையில் 8 o'clock கிளம்பலான்னு நினச்சேன். 1 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மழையில். அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலைக்காகன்னு சொல்லிட்டு ரெயின் கியர்லாம் போட்டு கிளம்பியாச்சு. இப்போ லோக்கலில் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. என்னடா பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு நினைக்காதுங்க. நெக்ஸ்ட் கிளிப்பில் சரியாயிடும். நான் கேமராவோட செட்டிங்ஸ் மாற்றாமல் விட்டுட்டேன். காலையிலேருந்து மழை நின்று அடிச்சுதுங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி, வாட்டர் லாக்ஸு, ரொம்ப அழகாயிடுச்சு ஏலகிரி. இதுதான் பெஸ்ட் டைம் டு ரைடு. சரி, அதனால் கிளம்பி வந்தாச்சு. சும்மா லோக்கலில் போயிட்டு அப்படியே ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சுற்றி பார்ப்போம் ஏலகிரி. வாங்க, இப்போ நான் வந்து மங்களம் நோக்கி ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மங்களம் தான் லாஸ்ட் வில்லேஜு இந்த சைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் ரோடிங் மாதிரி உள்ளே இறங்கி கிராமமாக போகும். வாங்க எப்படி இருக்குது பார்க்கலாம். பைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் லாங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பைக் கூடவும் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பைக்கோட ஹேண்ட்லிங்லாம் தெரிஞ்சுக்கலாம், எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி பிரேக்கிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, இப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏலகிரின்றது வந்து ஒரு ஸ்மால் ஹில் ஸ்டேஷனுங்க. வெள்ளூரில் இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் ஆயிடுச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்மால் ஹில் ஸ்டேஷன். மேலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் ஏலகிரி. ஸோ லோக்கல் வெள்ளூரில் அப்புறம் பெங்களூர்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து இங்கே தங்கிட்டு போவாங்க. ஒரு ஸ்மால் வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி வந்து போகலாம். நிறைய இடம் இருக்குது அது பார்க்குறதுக்கு. வெதருக்காக வரலாம். கிராமத்துக்குள்ளே போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் சில்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த நவம்பர் டு ஃபெப் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நான் முடிஞ்சுட்டு அவ்வளோதாங்க, மெயின் ரோடு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ரோடிங்கில் இறங்கும். ஸோ குட்டி குட்டி கிராமமாக அப்படியே இறங்கி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குது பார்ப்போம். சஸ்பென்ஷன் வேறு லெவலுங்க, செம்ம ப்ளஷ்ஷாக இருக்குது. இப்போ நான் வந்த ரூட்டு மங்கலம்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நிலாவூரில் சேர்த்துருச்சுங்க. எங்கெங்கேயோ சந்தாக கூட்டிகிட்டு வந்துச்சு. இப்போ நிலாவூர் வந்துட்டேன். நிலாவூரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டீப் கிளைம்பிங்க. காரில் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கார் எடுத்துகிட்டு வரலாம். இந்த இடம் செம்ம க்ளீன் ஆகிட்டு இருக்குங்க. முன்னாடிலாம் ஃபுல்லாக புதற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் சைடில் ஏதோ மலையை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அங்கே எதாவது பில்டிங் ஏதாச்சும் வருதா என்னன்னு தெரியல. பைக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியுதா பார்ப்போமா. ஆனால் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. வீல் ஸ்பின் ஆகி மாட்டிக்கிட்டோன்னா செம்மையாக ஸ்லைட் ஆகுது. ஒரு கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. நம்ம ரிட்டர்ன் வந்துடுவோம்.
தான் நிலா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பைக் மேலே எடுத்துகிட்டு போகலான்ற அந்த கான்ஃபிடென்ஸே வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், look at the view. நைஸ். அங்கே தான் வியூ பாயிண்ட் இருக்கும். முன்னே யாரும் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் நிறைய பேர் போய் நைட்டில் வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அந்த பக்கம் பயங்கரமான கிளிஃப் ஒன்று இருக்குது. ஸோ ரிஸ்க் அதிகம்னு சொல்லிட்டு பிளாக்டுன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அது மாரியும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ராப்பராக எல்லாமே கட்டி அங்கே வந்து வியூ பாயிண்ட்லாம் செட் பண்ணி சூப்பராக அதுக்கு பேமெண்ட்டும் வாங்கி மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ரைவேட் பண்ணுறாங்களா கவர்மெண்ட் பண்ணுறாங்களான்றதான் தெரியல. ஹிமாலயன் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாங்க. ஆமாம், இதோட வெயிட்னால உங்களுக்கு ஹைட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே போகாமல் ரிட்டன் வந்தது ஒரு மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துலாம் சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வண்டி மேலே எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஏற்ற முடியல, ட்ரை பண்ணுவோம். ஐம் கான்கரிங் மை ஃபியர். ஓகே, ஈஸியாக வந்துட்டேன். நைஸ். ஐ ஹேட் ஃபியர் மேலே எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. சரி, அதை ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து நின்று அவர்களுக்கு கண்ட்ரோல் வருது. பைக்கை மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி திருப்புறதுன்றதை பிளானே பண்ணலங்க. கொஞ்சம் நேரம் திணறி அப்புறம் எப்படியே வண்டி எடுத்தாச்சு. வெயிட்டு தான். ஸ்ட்ரகிள் இஸ் ரியல் மேன். அண்ட் நவ் த ரியல் ஸ்ட்ரகிள் பிகின்ஸ். மழை டைமில் மேலே ஏற்றுறது கூட ஈஸி, இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா இந்த ஸ்லைடிங்கான சர்ஃபேஸில் கீழே இறக்குறதுல தான் ஸ்ட்ரகிள் ஏற்படும். சும்மாவே ஸ்லைட் ஆகுது. நைஸ். ஸ்லைட் ஆகுது. ஐ கெஸ் ஐ மேனேஜ். சின்ன இதுன்றதுனால பெரிய இதாக இருந்தால் இறக்கமாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அப்பா மேனேஜ். ஆனால் பயத்தை காட்டிட்டு போகிறோமான்ற மாதிரி தான் இருக்குது.
ஓகே கைஸ், என்னோடய ஏலகிரி ட்ரிப்போட ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி இதை பார்த்துருப்பீங்க. மழைனால என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக ப்ளாக் பண்ணி சூப்பராக வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனாலும் லைக் மட்டுமாவது பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.